அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே சிவாஜி கணேசனை பற்றி அவர் எழுதுகிற பொழுதுலாம் கொதிப்பார். யார்? கண்ணதாசன். அவன் இவ்வளோ பெரிய கலைஞன், அவனுக்கு மரியாதை பண்ணலையாடாது. என்ன பண்ண, அந்த நாட்டில் விருதை விற்கிறான், வாங்குறான். நம்ம பையங்களே படித்ததாவே சொல்ல மாட்டேங்கிறானே. மாப்பிள்ளை என்ன வாங்கியிருக்கேங்க? எம்ஏ வாங்கிட்டேங்க. வாங்கிட்டான், எம்ஏ வாங்கிட்டான். அவனை ஆங்கிலத்தில் பேச சொன்னால் என்ன பண்ணுவான்? என்னது ஆங்கிலத்தில் அவனை பேச சொல்லுங்க. தாய்மாமனுக்கு இங்கிலீஷ் கேட்குறேன். அன்றைக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டை மதர் அங்கிள்னா, மெட்டர்னல் அங்கிள்னு அவனுக்கு தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள்னு அவனுக்கு தெரியல. இவன் என்ன எம்ஏ படித்து தாலி அறுக்க. இப்போ இந்தியாவில் விருது கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே அரசாங்கம். பத்திரிகையில போடுற மத்தியிலா இன்னன்னார் இந்த வருடம் விருது வாங்கியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அரசாங்கத்தில் விற்கிறார்கள், இவர்கள் வாங்குகிறார்கள். அதான் நான் ஒரு பெரிய கவிஞனை தமிழ்நாட்டில் வச்சுட்டு மேடையில் சொன்ன, விருதுகள் அனைத்தும் அவரே வாங்கினார், மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு. மரணத்தை வேணாது வாங்குவானா? அதான வாழ்க்கை என்பது வியாபாரம்னர். வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் ஒன்றும் இல்லை. இதை சினிமா பாட்டாக நினைக்கப்படாது. நம்ம நாட்டை ஆள வர்ற தலைவன்லாம் இதை நினைச்சான்னா தப்பு பண்ண மாட்டான், ஒழுக்கமா இருப்பான். செத்து போவோன்னு ஒரு வேலைக்கு நினைப்பு இல்லையே, இருப்போன்னு நம்புதான். என்ன செத்துருவோண்டா, விட்டுவிட போவதையும் விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள். பட்டினத்தார் சொல்றார், இல்ல உயிர் போயிடும். பொண்டாட்டி வச்சுக்கிடுவாளா கைமணி? எத்தனை தடவை முத்தம் கொடுத்துருப்போம் சண்டாளிய, எத்தனை தடவை கொஞ்சம் இருப்போம், எத்தனை சேலை வாங்கி கொடுத்துருப்போம். அழுவா எடுக்கத்தான் ஏற்பாடு பண்ணுவான். வச்சிருப்பாளா? என்ன மன்னிச்சுக்கிடுங்க. இல்லை மகன் தான் எங்கள் அப்பா என்னோட படிக்க வச்சார், ஆளாக்கினாரு, எனக்கு 1 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு, எங்கள் அப்பா இருக்கட்டும்மாண்ணா. அழுதுகிட்டே சொல்லுவான், மாமா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேலாமா. இல்லை இன்னொரு கேடு, 2 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அந்த கவுண்டன். அவனை சுடுகாட்டில் கொண்டு வச்சு அந்த 1.5 பவுன் மோதிரத்தை வெட்டி எடுத்துட்டானுங்களே. எடுக்கானா இல்லையா? அழுதுகிட்டே அந்த பையன் சொல்கிறான், பெரிய பையன், மாமா அந்த மோதிரம் எங்கள் ஊரில் என்ன பண்ணானுவோ, வெட்டும்போது விரலையும் வெட்டிட்டானுவோ. அவனுக்கு விரலை வெட்டினது வருத்தம் இல்லை, நான் பார்த்தது வருத்தம். இந்த சண்டாளையும் பார்த்துட்டானே, உலகம் பூரா சொல்லுவானடா விரலை வெட்டிட்டோம்னு. ஒரு பேர் என்கிட்ட சொல்கிறான், மாமா அவளுக்கு வலிக்காதுங்க. அதே சண்டாளை அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அதானே சொன்னார், இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா?